இந்த ஐஸ்வர்யா ராய்க்குலாம் ஸ்மைல் பண்ணாங்க இப்படி பொஃப்னு இப்போ ரீசெண்டாக அவங்களோட ஏஜிங் ப்ராசஸில் அது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்றது ஐ எம் நாட் ஷுர். பட் வாட் எவர் ஷி ஹஸ் டன் இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹர். அது அவங்களுக்கு நல்லா இல்லை. இப்போ சிம்பு அவர்களே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் மட்டுமே வந்து எங்கேயுமே தெரியாமல் இருந்தார். ஜென்ரலாக சிம்பு சார் அப்படின்னு இல்லை, வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போனாலே இட் வில் டேக் டைம். நம்ம ஹெல்த்தை வந்து இது ஸ்பாயில் பண்ணி நம்ம வந்து காஸ்மெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. சாராக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஏர்லியர் வந்து ஸ்மைல் பண்றப்போ லைக் ஒரு பெரிய சங்கா, அதுதான் உங்களோட கியூட்னஸே. ஆக்சுவலி சின்ன வயசா இருக்கிறப்போ ஓகே, பட் பாலிவுட் அப்படின்னு உள்ள என்டர் ஆகுறீங்கனாலே பாலிவுட்னாலே யூ நீட் சில் ஃபேஸ். வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டு போனாலே இட் வில் டேக் டைம் பீரியட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் when it comes to healthy weight loss. ஐ ஃபீல் எனக்கு என்னோட லிப்ஸ் கொஞ்சம் பெருசாக தான் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். என்னுடைய சின்ன வந்து ரொம்ப டிஃபிஷியண்டாக இருக்க மாதிரி இருக்குது. சின்ன கொஞ்சம் பெருசாக நான் நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஆல் அபவுட் பியூட்டி. ஹாய் மேம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன் மேம். மேம், இப்போ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ சிம்பு அவர்களே பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் மட்டுமே வந்து எங்கேயுமே தெரியாமல் இருந்தார். ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னி அவர் பயங்கர ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு போனார். அவர் மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நிறைய பேர் இப்போ வரைக்கும் அந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கும். ஆனால் அவர் கொஞ்ச நாள் ஏன் காணாமல் போனார், ஏன் இல்லை எங்கேயோ தெரியாமல் போனாருன்றது பெரிய டவுட்டாகவே இருந்துச்சு. ஒருவேளை எங்கன்னா போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாரோ அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு. அது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஜென்ரலாக சிம்பு சார் அப்படின்னு இல்லை, வெயிட் லாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போனாலே இட் வில் டேக் டைம் பீரியட் அப்படின்றது ரொம்ப முக்கியம் when it comes to healthy weight loss. நிறைய பேர் சொன்னாங்க ஒரு நேச்சுரோபதி யோகா அந்த சைடில் வந்து ஹீ ட்ரைட் அ லாட் அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸுமே வந்து வந்தது. இருக்கலாம், நிறைய சான்சஸ் இருக்குது. பட் வெயிட் லாஸில் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி நேச்சுரோபதி இருக்கலாம். அண்ட் தென் யூ ஹாவ் எங்களோட அலோபதி சைட்லேயுமே வி ஹாவ் லாட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் ஃபார் வெயிட் லாஸ். அண்ட் டயட் அண்ட் வெறும் ஃபுட் ஆஸ்பெக்டில் மட்டுமே வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எக்ஸசைஸை வச்சு வெயிட் லாஸ் பண்ணலாம், ரைட்? ஸோ வெயிட் லாஸ் அப்படின்றது இட் கேன் பி டன் இன் எனி வேஸ். பட் எண்ட் ஆஃப் த டே வெயிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். ஸோ என்னதான் நீங்கள் ஒரு ஒரு 15 kgs to 20 kgs நான் லாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றலை அப்படின்னா திருப்பியும் வெயிட் போட நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ எனி ட்ரீட்மெண்ட் யூ ஆர் டேக்கிங், எனி திங் யூ ஆர் சூஸிங், பிஃபோர் யூ சூஸ் யூ ஹாவ் டு செட் அப் யுவர் மைண்ட். ஓகே, இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம மாற்றணும். நம்மளுடைய எவ்ரிடே உள்ள அந்த கேலரி இன்டேக்னு ஒன்று இருக்கு, கேலரி பர்ன்னு ஒன்று இருக்கு. அது பேலன்ஸ்டா இருந்தா மட்டும்தான் உங்களுடைய லைஃப் அண்ட் உள்ள மெட்டபாலிசமே வந்து பேலன்ஸ்டா இருக்கும் அக்கார்டிங் டு த ஏஜ். ஸோ அந்த ஒரு விஷயத்த நம்ம எப்பவுமே வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் ஐ திங்க் சிம்பு சார் மோர் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா, ரொம்ப இன்னும் எனர்ஜெட்டிக்கா வந்த மாதிரி தான் இருக்கு. பட் ஃபேஸ்ல வந்து அவருக்கு ரொம்ப அந்த ஏஜ் எஃபெக்ட் ரொம்ப தெரிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நம்ம விடிவியில பார்க்கறதுக்கும் தக் லைஃப்ல பார்த்ததுக்குமே பயங்கர டிஃபரன்ஸ். ஸோ அந்த ஏஜிங் ஃபேக்டர்னு இருக்கிறப்போ வெயிட் லாஸ் அப்படின்னு எஸ்பெஷலி நீங்க ஒரு இமேஜ் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸா இருக்கீங்க அப்படின்னா ஃபேஸ்ல அந்த ஹாலோனஸ் வராம பார்த்துக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஹெல்தி வெயிட் லாஸ் எஃபெக்டை நீங்க உங்களுடைய ஃபேஸ்ல எப்பவுமே காட்டிடும். ஸோ யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் அந்த ஹாலோனஸ் வராம அந்த பிளம்பினஸை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணா அந்த ஏஜிங் ஃபேக்டர் அப்படின்றது தெரியாம இருக்கும். ஓகே. அண்ட் வந்து இதை தாண்டி வந்து இப்போ நிறைய ஆக்ட்ரஸும் வந்து பார்க்குறோம். ஆக்டர் ஒரு சைடு இருந்தாலுமே ஆக்ட்ரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா லைக் வந்து இப்போ பராசக்தியில் கூட நம்ம ஸ்ரீலீலாவை பார்த்துருக்கோம். ஸோ ஸ்ரீலீலா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவங்களோட ஃபர்ஸ்ட் படத்துக்கும் இப்போ பராசக்தியில் பார்க்குறதுக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. ஈவன் அவங்க லிப்ஸ்ல இருந்தே பார்க்கலாம், நோஸ்ல இருந்து எல்லா விஷயமே வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்காங்க பராசக்தியில் பார்க்கும்போது. அந்த அளவுக்கு ரசித்தோம். பட் அவங்க ஜர்னி எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்களோட யங்கர் வெர்ஷன் அவங்களுடைய ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அவங்கள்ட்ட கம்பேர் பண்றப்போ ஷீஸ் டன் சம் காஸ்மெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணல அப்படின்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா வந்து பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி லிப்ஸ்ல கொஞ்சம் ஆப்வியஸா தெரியுது. அவங்களுடைய லிப் ஷேப்பே வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப கொஞ்சம் தின் அண்ட் டிஃப்ரெண்டா இருந்தது. அண்ட் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. பட் அகெயின் ஐ வில் டெல், ரோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட ஃபேஸுமே வந்து கொஞ்சம் மாறுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு இன்னசென்ஸ் இருக்கும் அவங்களோட ஆக்டிங் அண்ட் அந்த ஒரு சின்ஸ் ஷி வாஸ் வெரி யங், அப்போ உள்ள வந்தனால, யங்கா இருக்கிறப்பே உள்ள வந்தனால அந்த இன்னசென்ஸ் தான் வந்து அவங்களுடைய ப்ளஸ்ஸே.
ஸோ சம்டைம்ஸ் இந்த காஸ்மெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்றனால ஃபேஸ் கொஞ்சம் மெச்சூர் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஐ திங்க் ஆக்ட்ரஸஸ் ஷுட் பி ரியலி கேர்ஃபுல் ஆன் திஸ் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ். என்னன்னா நான் எல்லாருக்கும் சொல்றது, ஒரு பியூட்டி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறதே வந்து ஒரு ஆக்ட்ரஸை பார்த்தோ இல்லை ஆக்டரை பார்த்தோ தான் இன்ஸ்பயர் ஆகும். அவங்க கண்ணு நல்லா இருக்கு, ஐப்ரோஸ் நல்லா இருக்கு, அவங்க மேக்கப் சூப்பரா இருக்கு, அவங்க ட்ரெஸ் செம்மையா இருக்கு, நம்மளும் அந்த மாதிரி போடணும்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு வர்றதுன்றது சினிமால தான் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ஐ ஃபீல் தட் பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் அவங்களுக்கு எது தேவை, அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மிரர்ல பாக்குறப்போ ஐ ஃபீல் எனக்கு என்னோட லிப்ஸ் கொஞ்சம் பெருசா தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய சின்ல வந்து ரொம்ப டிஃபிஷியண்டா இருக்க மாதிரி இருக்கு, சின் கொஞ்சம் பெருசா நினைக்கிறதுல தப்பு கிடையாது. ஸோ பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றது இட்ஸ் ஆல் அபவுட் யூ. ஸோ ஹவு கான்ஃபிடென்ட் யூ ஆர் வென் யூ see the mirror. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம வந்து எப்பவுமே யோசிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நிறைய பேர் வந்து இதை வந்து இதெல்லாம் வந்து வெரி பேட் ஃபார் யுவர் ஹெல்த், இட் இஸ் நாட் ரைட் ஃபார் யுவர் ரைட் ராங்ன்றதை தாண்டி இட்ஸ் அபவுட் யூ. ஸோ யூ ஹாவ் டு சூஸ் யுவர் செல்ஃப் தட் வெதர் இட்ஸ் கான்ஃபிடென்ட், கிவிங் யூ கான்ஃபிடென்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் when it comes to cosmetic enhancement. ஸோ தெர் ஆர் அட்வான்சஸ். நம்ம எஸ்பெஷலி இந்த இண்டஸ்ட்ரியில, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துருச்சு. அண்ட் யூனோ ஹோல் வேர்ல்ட் இஸ் டாக்கிங் அபவுட் கொரியன் ஸ்கின் கேர், ஹோல் வேர்ல்ட் இஸ் கோயிங் ஃபார் கொரியன் ஃபேஸ் அண்ட் த ஹாலிவுட் ஜாலைன். இந்த மாதிரி தான் நிறைய வந்து மக்களே வந்து விரும்புறாங்க. ஸோ ஒரே மாதிரி ஃபேஸ் இல்லாம இன்னும் நான் என்னோட என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், ஹவு ஹெல்தி ஐ கேன் டூ. இட் இஸ் ஆல்வேஸ் அபவுட் ஹெல்த் டூ. நம்ம ஹெல்த்தை வந்து இது ஸ்பாயில் பண்ணி நம்ம வந்து காஸ்மெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ தெர் ஆர் ட்ரீட்மெண்ட்ஸ் வேர் ஹெல்தியா பண்றதுக்கும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப இல்லாத ட்ரீட்மெண்ட்ஸும் இருக்கு. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் விச் ட்ரீட்மெண்ட் யூ சூஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. அதே மாதிரி இப்போ ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி, ஆக்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாவ்லைன் சொன்னதுக்காக கேட்குறேன். இப்போ அவங்க வெயிட் கெயின் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான இதுவே வந்து விசிபிள் தெரியுதே இந்த ஜாவ்லைன் தான் சொல்லலாம். ஏன்னா ஜாவ்லைனில் அவங்க வெயிட் போட்டிருக்காங்களா போடலையான்றது தெரிஞ்சிருது. பட் ஃபிசிபிக்காக வந்து வெயிட் லாஸ்லாம் தாண்டி, ஸ்கின் கேர்லாம் தாண்டி, இந்த ஷேப் நம்ம ஃபேஸ் வந்து இப்போ இமேஜ் ஃபீல்டில் இருக்கிறதுனால ஃபேஸை நம்ம கரெக்டாக வச்சுக்கணும்னு சொல்லி இந்த ஆக்ட்ரஸும் இல்லை ஆக்ட்ரஸும் எவ்வளோ அவங்க வந்து இதுக்காக எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறீங்க? ஆர்எல்ஸ் அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா எஸ்பெஷலி இந்த இமேஜ் இண்டஸ்ட்ரி, ஆர் இட் கேன் பி எ சினிமா ஆர் சில்வர் ஸ்க்ரீன், எனிதிங். வென் அவங்க உட்கார்றப்போ பேசுறப்போன்றப்போ கேமரால காட்டி கொடுத்துரும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேரில் ரொம்ப சின்னதாக இருப்பாங்க, ஆனால் கேமரால பெருசாக தெரியும். ஸோ இந்த ஒரு கேமரா ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கு அண்ட் ரியாலிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ த்ரிஷா மேமே பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்க ரொம்ப சின்னதாக இருப்பாங்க, ஆனால் வந்து கேமரால பயங்கரமா இருப்பாங்க. ஸோ ரீசெண்டாக நான் வந்து ஸ்னேகா மேம் வந்து ஐ சா ஹர் இன் தட் மார்கழி உற்சவம்ல நான் பார்த்தேன். ஸோ ஷி லுக் சோ தின், ஆனால் அவங்க ஸ்க்ரீன்ல வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நார்மலா இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ பேசிக்லி அதுதான் வந்து ரியாலிட்டி வேற அண்ட் கேமரா ஃபேஸ் அப்படின்றது வேற. கேமரா ஃபேஸ்க்கு அப்படின்றதுக்கு ஜாலைன் தான் உங்களுக்கு, நீங்க சிசல்டா இருக்கீங்க, ஸ்கல்ப்டடா இருக்கீங்க, சிக்கன் இருக்கு உங்களுடைய ஃபேஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருக்கு. ஏர்லியர் டேஸ் நிறைய ஆக்ட்ரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜாலைன் ரொம்ப நேச்சுரலாவே இருக்கும். ஆக்டரா இருக்கும் சரி, ஆக்ட்ரஸா இருக்கும் சரி, நேச்சுரல் ஜாலைன் வந்து தேர் பிளெஸ்ட். பட் சம் பீப்புளுக்கு அந்த ஜாலைன் அப்படின்றது வரவே வராது. ஏன்னா அவங்க லைஃப்ல என்னைக்குமே வந்து அந்த ஜாலைன் ஃபேக்டரே இருந்தது கிடையாது. அவங்க போன் அந்த மாதிரி இருந்திருக்கும், டெவலப்மெண்ட்டே அப்படிதான் இருந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா ஜாலைன் ஃபில்லர்ஸ் மாதிரி பண்ணிப்பாங்க. ஸோ ஃபில்லர்ஸ், தெர் ஆர் ஃபில்லர்ஸ் வேர் யூ கேன் கிரியேட் அ ஜாலைன். ஸோ தட் ஸ்டேஸ் ஃபார் 2 years. ஸோ அது நோ, இட்ஸ் ஃபில்லர். So it's a cosmetic treatment. So filler பண்ணி இந்த இடத்துல ஒரு ஜாலைனை நல்லா ஸ்ட்ராங் ஜாலைனா that அந்த ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எஸ்பெஷலி ஃபெமினைனுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஜாலைன் தேவை, மென்னுக்கு டிஃப்ரெண்டான ஜாலைன். ஸோ மென்லாம் பார்த்தீங்கன்னா கடிச்சா இந்த இடத்துல வந்து நல்லா ப்ரொனவுன்ஸ்டாக வரும். லைக் if you see நம்மளோட ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஜாலைன் தான் செம்ம ப்ரொஃபவுண்டாக இருக்கும். அவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ வுடன்ட் சே அவங்க பண்ணலை அப்படின்லாம் கிடையாது, ஏன்னா யாருக்கும் அவ்வளோ ப்ராமினென்ட்டா அப்படின்லாம் தெரியாது. பட் அதுதான் வந்து மாஸ்குலின் லுக். ஸோ ஒரு மென்னுக்கு அந்த மாஸ்குலின் லுக்னாலே ஜால் தான் அவங்களுடைய மாஸ்குலின் லுக்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஃபேக்டர். ரெண்டாவது ஃபேக்டர் எல்லாரும் மிஸ் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா சீக் வந்து ஸ்மைல் பண்ணா ஃபர்ஸ்ட் இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு பெருசா தெரிய போறது. ஸோ இந்த இடத்துல எல்லாருக்கும் இந்த இடம் வேணும்.
ஆனா இந்த இடம் வேணாம், இங்கதான் ஹாலோனஸ் வேணும் நமக்கு. ஓகே ஓகே ஓகே, அப்ப என்ன பண்ணுவாங்க, லைப்போலைசிஸ்னு சொல்லி இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அது போடுறப்ப பர்டிகுலர் இடத்துல மட்டும் நம்மளால ஃபேட்டை கம்மி பண்ண முடியும். ஓ ஸோ தெர் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் ஃபார் தட். ஸோ அதையுமே பண்றதுனால தான் ஃபேஸ் ஸ்கல்ப்டிங்ல இட் டேக்ஸ் டைம். எல்லாமே இம்மீடியட் அப்படின்னு கிடையாது, பட் ஃபில்லர்ஸ் இம்மீடியட் ரிசல்ட் இருக்கும். பட் இந்த லைப்போலைசிஸ் அப்படின்றது ஒரு 3 செஷன்ஸ் தேவைப்படும். ஓகே ஸோ அதனால தான் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றவங்க திடீர்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆக மாட்டாங்க. ஒரு 1 இயர் 2 இயர்ல ஆளே டிஃப்ரெண்டா மாறி இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வந்ததுக்கும் இப்போக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படி இவங்க மாறினாங்க, இல்லை ஃபர்ஸ்டே நம்ம இப்படிதானா, வெயிட் லாஸ் வெயிட் கெயின்னாலயா அப்படின்னு கேட்டால், நாட் எவ்ரி ஒன் கோஸ் த்ரூ வெயிட் லாஸ் வெயிட் கெயின் அலோன், பட் சம்டைம்ஸ் காஸ்மெட்டிக் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் தேவைப்படுது. சப்பியா ஒரு குழந்தையா பார்த்த ஒரு சரா இன்னைக்கு அந்த துரந்தர் படத்தில் பார்க்கும்போது ப்ரொமோஷன்ஸ்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வந்து கொஞ்சம் மெச்சூர்டு தாண்டி வெயிட் லாஸ் பண்ணியிருக்காங்க, கிளியராக தெரியுது. அண்ட் ஆல்சோ வந்து அவங்களுடைய லைக் ஃபேஸ் லுக்கே பார்க்கும்போது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே சொல்லி இந்த சின்னலாம் இருக்குங்களே, ஆக்சுவலாக அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை. சில விஷயத்தில் வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஃபுல்லாக வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அரல்ஸ் ஸ்பெசிபிக் இடத்த வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. பட் சாரா பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வெயிட் லாஸ் பண்ண மாதிரி இருக்கு. சிரிக்கும்போது கூட அந்த அந்த ஒரு சப்பினஸ் இங்கே இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் ஒன்று. சாராக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஏர்லியர் வந்து ஸ்மைல் பண்றப்போ லைக் ஒரு பெரிய சங்கா, அதுதான் அவங்களோட கியூட்னஸே ஆக்சுவலி. சின்ன வயசா இருக்கிறப்போ ஓகே, பட் பாலிவுட் அப்படின்னு உள்ள என்டர் ஆகுறீங்கனாலே பாலிவுட்னாலே யூ நீட் சிசல் ஃபேஸ். ஃபேஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கோல்டன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ பர்ஃபெக்டா இருக்கணும் அந்த ஜாலைன் அப்படின்றது, யூனோ ஒரு ஸ்டாண்டர்ட் ரூல் மாதிரி எப்பவுமே பாலிவுட்ல இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் சாரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களோட மெயின் கோலே வந்து இட் வாஸ் நாட் லைக் ஜஸ்ட் எனக்கு சினிமா மட்டும் இல்லாம பாலிவுட் தான் என்னுடைய கோல் அப்படின்னு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு கேப் ஆஃப் 2-3 இயர்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்க, நம்ம பொன்னியின் செல்வன்ல எவ்வளவு சின்ன பொண்ணா நம்ம பார்த்திருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் டைரக்டா அவங்க வந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஐ திங்க் இந்த படம் தான் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்ததுன்னா இந்த மூவி தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கும் இதுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கிறது காரணம் ஷி டுக் டைம் ஃபார் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். அண்ட் ஆல்சோ இப்போ சீரியல் ஆர்டிஸ்ட்லாம் பார்க்குறோம். இப்போ நம்ம முக்கியமாக சன் டிவியோ விஜய் டிவிலையோ பார்க்குற ரொம்ப ப்ரைம் டைமில் வர சீரியல்ஸில் வர ஆர்டிஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு மெகா சீரியல்லாம் பார்த்தோன்னா நம்ம லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக பார்த்துட்ருப்போம். அந்த 3 இயர்ஸாக பார்த்துருக்க ஆர்டிஸ்ட் வந்து அப்போது ஒரு ஃபேஸ் கட்டில் இருப்பாங்க. கட் பண்ணால் இன்றைக்கி 2026 வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஃபேஸ் கட் இருக்கும். அந்த ஃபேஸ் கட் என்னென்னா ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே என்ன ரொம்ப ஈஸியாக வந்து பேஸ் பண்ணுறாங்கன்னா மேரிட் ஆகிடுச்சு, மேரிட் ஆனதுனால அவங்க ரொம்ப சப்பி ஆகிட்டாங்க, மேரிட் ஆனதுனால அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? மேரிட் ஆனா வந்து அவங்களுடைய ஃபேஸ் லுக் எல்லாமே வந்து மாறிடும்ன்றது. கண்டிப்பா மேரேஜ் அப்படின்றது ஒரு எஸ்பெஷலி ஃபீமேலுக்கு வந்து இட்ஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம் தான் நான் சொல்லுவேன். போஸ்ட் மேரேஜ் ஹார்மோன்ஸ் வந்து மாற ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்க அது வரைக்கும் ஒரு யங் ஃபேஸ்ல இருந்திருப்பாங்க. போஸ்ட் மேரேஜ்ன்றப்போ அந்த ஹார்மோனல் லெவல் எவ்ரி திங் சேஞ்சஸ், ரைட்? ஸோ அந்த ஃபேஸுக்கு வருவாங்க கண்டிப்பா. ஸோ அந்த ஏஜ் ஃபேஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? நம்மளுடைய மெட்டபாலிசம், பாடி மெட்டபாலிசம் ஒரு 16ல இருந்து 18 வரைக்கும் இருந்ததுக்கும் 18 வயசு மேல இருக்கிற பாடி மெட்டபாலிசமும் வேற கம்ப்ளீட்டாவே. ஸோ அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படின்றது அதுதான் ஏஜிங் பேசிக்லி. ஸோ அந்த ஏஜிங்ல என்ன ஆகும்னா when you again you take care of your lifestyle. அப்போ நான் இருந்த மாதிரியே தான் இப்பயும் இருக்கேன், ஆனா நான் வெயிட் போட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் 2 இட்லி தான் சாப்பிட்றேன் ஆனாலும் வெயிட் போட்டேன். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் தட். வெயிட் போடுறது அப்படின்றது ஓவர் நைட்ல வராது. இட் ஆல்வேஸ் டேக்ஸ் டைம். ஸோ நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கெலோரி நீங்க கம்மியா எடுத்து நீங்க எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணலனாலும் ஸ்டில் அந்த கெலோரி ரிலேட்டடான உங்களுக்கு அந்த பர்ன் நடக்காதனால அது ஃபேட்டா அக்குமுலேட் ஆக வாய்ப்பு இருக்கு. அது என்ன ஆகும்னா அக்குமுலேட் ஆகி ஒரு ஓவர் தி இயர்ஸ் என்ன ஆகும்னா அது உங்களுக்கு ஃபேட்டா வந்துருது. ஸோ எப்பவுமே அதனாலதான் உங்களுக்கு ஃபேட் அக்குமுலேஷன் ஆகி திடீர்னு அந்த ஒரு ப்ளோட்டிங் எஃபெக்ட் இருக்கே தவிர இட் இஸ் நாட் ஓவர் நைட். நீங்க அதை ஃபர்ஸ்டே வந்து ரியலைஸ் பண்ணி யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் ஒர்க் அவுட்ஸ், எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் வாக்கிங், 30 minutes ஆஃப் வாக்கிங். மோஸ்ட் ஆஃப் த சீரியல் ஆக்டர்ஸ்க்கு ப்ராப்ளம் என்னன்னா அவங்களோட ஸ்கெடியூல். அவங்க அந்த 15 days ஸ்கெடியூல்னு ஒன்று இருக்கும், டைட் ஸ்கெடியூல்ல இருப்பாங்க. ஆக்சுவலி இதே 2 சீரியல் இருந்தாங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஃபுல் மந்த்தும் அவங்க வந்து பிஸியா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும்னா அவங்க செல்ஃபா பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் வந்து நிறைய கிடைக்காது. அதனாலதான் அவங்க வந்து அந்த வெயிட் ஆஸ்பெக்ட் அப்படின்ற இதுல போறப்போ அவங்க வந்து டூ மச்சா வெயிட் போட்டுறாங்க, அவங்கள அறியாமலே வெயிட் போட்டுறாங்க. ஸோ அவங்க பாத்துக்க வேண்டியது லைஃப் ஸ்டைல். சப்போஸ் வெயிட் போட்டாலும் எஸ் இட்ஸ் பாசிபிள் டு ரிவர்ஸ் இட் பேக். நான் சொன்ன மாதிரி தான் ஃபேஸ்ல பெருசா அந்த அளவுக்கு அந்த சேகை காட்டாம, ஏன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் அப்படின்னாலே இட்ஸ் ஆல்வேஸ் மசில், வாட்டர் அண்ட் தென் யுவர் ஃபேட். இந்த 3 தான் உங்களுக்கு போகும்.
அப்போ ஃபேஸ்ல இருக்கிற மசில், ஃபேட், வாட்டர் கம்ப்ளீட்டா நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் குடுக்குறேன்னு சொல்லிட்டு ரொம்ப டொக்கு விழுந்துருச்சு அப்படின்னா, ஏஜ் ஃபேக்டர் தெரிய ஆரம்பிச்சிரும். விச் மீன்ஸ் ஸ்கின் சாக் ஆகுறது ரொம்ப தெரியும். இன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அதனால டிரான்ஸ்ஃபார்ம் பண்றப்போ நாங்க எப்பவுமே பண்றது எப்படின்னா, வி டேக் கேர் ஆஃப் த டோனிங் ஆஸ்பெக்ட் டூ. பாடியோட டோனிங் ஆஸ்பெக்டும் சரி. ஸோ அதையுமே வி ஆல்வேஸ் டேக் கேர். ஸோ பாடி டோனிங், ஃபேஸ் டோனிங். டோனிங்னா உங்களுடைய ஸ்கின்னை டைட்டா வச்சுக்கிட்டே வருது. அந்த லாஸ் ஆகாம அப்படியே பாத்துக்கிறது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு படம் பார்த்துருந்தோம், ஹாட்ஸ்பாட் 2 பார்த்துருந்தோம். அதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது நம்ம பவானி, ஜிவி பிரகாஷ் அவங்களுடைய தங்கச்சி வந்து பவானியை பார்த்தோம். ஸோ அவங்கள வந்து நாங்கள் விடுதலை 2 படத்தில் பார்த்தோம். விடுதலை 2ல அவங்க ஒரு ரோலில் இருந்தாங்க. அப்போது சூர்யா அவங்களோட பார்த்தோம். அப்படியே கட் பண்ணால் வந்து இப்போ இந்த ஹாட்ஸ்பாட் 2ல பார்க்கும்போது ப்ரொமோஷன்லேயும் சரி, படத்துக்குள்ளேயும் சரி அவங்களை பார்க்கும்போது வந்து டோட்டலாக என்னடா ஃபேஸ் கட்டே அவங்களுக்கு மாறி இருக்கே, ஆல்ரெடி நம்ம பேசின மாதிரி தான் டோட்டலாக மாறி இருக்கேன்னு சொல்லி அவங்க அதை வந்து கண்டினியூவாக வந்து அவங்க ஃபேஸ் கட்டே டோட்டலாக மாற்றிருக்காங்க. நோஸில் இருந்து சரி. அது எப்படி அவங்க அதெல்லாம் பார்த்து அவங்களே சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க? ஜென்ரலாவே வந்து நான் சொன்ன மாதிரி தான். கேமரா ஃபேஸ் அப்படின்றது வேற அண்ட் ரியாலிட்டின்றது வேற. கேமரா ஃபேஸ்க்கு தேவை என்ன? பெர்ஃபெக்ஷன். கரெக்ட். ஸோ அந்த பெர்ஃபெக்ஷன் நேச்சுரலா இருக்கணும். த என்ஹான்ஸ்மெண்ட் ஷுட் பி நேச்சுரல். பார்க்க நேச்சுரலாவே இருக்கணும். ஆனா கண்டிப்பா பெர்ஃபெக்ஷன் இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஐப்ரோஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த விமென்க்கு வந்து ஐப்ரோஸ் அன்ஈவனாக தான் இருக்கும். அந்த ஐப்ரோஸை சரி பண்றதுக்காக மைக்ரோ பிளேடிங் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நிறைய பேருக்கு தெரியாது, அது எல்லாருமே பண்றாங்க அப்படின்றது. ஓகே. ரெண்டாவது, மேக்கப்ல என்னதான் நீங்க பண்ணாலும் சம்டைம்ஸ் அந்த மேக்கப் மாற கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால பீப்புள் கோ ஃபார் மைக்ரோ பிளேடிங் விச் இஸ் செமி பெர்மனன்ட் மேக்கப். 1.5 years போவாங்க. அண்ட் தென் நீங்க சொன்ன மாதிரி நோஸ். ஸோ நோஸ் அப்படின்றது எல்லாருக்கும் நோஸ் எப்பவுமே வந்து ஸ்ட்ரெயிட் நோஸ் இருந்தாதான் வந்து அழகா இருக்கும். அது ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல, மூக்கு மூலியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேமரா ஃபேஸ்ல வந்து அவங்களுக்கு அவங்க சைட்ல இருக்கிறப்போ இந்த இடம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருந்தாதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றது கேமரா ஃபேஸ். ஒரு டைரக்டர் ஒருத்தவங்க ஒரு ஹீரோயினை பாக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நோஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த நோஸ் தான் வந்து முக்காவாசி ஹீரோயின்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்ப்பாங்க. ஸோ அந்த ஐஸ், இந்த ஹாஃப் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நோஸ் வந்து சேஞ்சஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது நான் சர்ஜிக்கலாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இட்ஸ் கால் நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோஸ் ஃபில்லர்ஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி இந்த இடத்த ஃபில் பண்ணி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணோம் அப்படின்னா, லெவல் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா நோஸை வந்து நம்மளால மாற்றலாம். ஸோ அதுக்கு பேர் நான் சர்ஜிக்கல் ரைனோபிளாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அண்ட் தென் அதுக்கப்புறம் சம் பீப்புள் வந்து சீக் ஃபில்லர்ஸ்ன்றது ரொம்ப காமன். பாலிவுட்ல ரொம்ப ரொம்ப காமன் இது. அண்ட் யூரோப்பியன்ஸ்ல இது காமன். இப்போ ஒரு 40 year old ஒரு ஆக்ட்ரஸ் கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும். கொஞ்சம் இந்த இடம் இப்படி மிட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. மிட் ஃபேஸ் கண்டிப்பா லோவர் அப்படி ஆயிருக்கும். அதை எப்படி மேல திருப்பி ஏத்துறது? ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபில்லர் அண்ட் லிட்டில் பிட் த்ரெட் லிஃப்ட் போட்டு இந்த இடத்த கொஞ்சம் அப்படி நேச்சுரலாவே இருக்கும். இந்த இடத்துல போன் அண்ட் மசில் நேச்சுரலாவே ஸ்மைல் பண்ணா இங்க இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் என்ன ஆகுதுன்னா, சம்டைம் கிளினிஷியன் வந்து தப்பா பண்ணிட்டாங்க அப்படின்னா பில்லோ ஃபேஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஐஷோ ரைட்லாம் ஸ்மைல் பண்ணா இங்க இப்படி பஃப்னு இப்போ ரீசெண்டா கண்டிப்பா அவங்க டாக்டர் பேடா ஜாப் பண்ணியிருக்காங்களா, இல்ல அவங்களோட ஏஜிங் ப்ராசஸ்ல அது அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கான்றது ஐ எம் நாட் ஷுர். பட் வாட் எவர் ஷி ஹஸ் டன், இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹர். அது அவங்களுக்கு நல்லா இல்லை. ஏன்னா அதுக்கு பேர் பில்லோ ஃபேஸ்னு சொல்லுவாங்க. பாலிவுட்ல நிறைய பேர் டூ மச் ஆஃப் ஃபில்லர்னு டூ மச் ஆஃப் ஃபில்லரா பண்ணி பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்மைல் பண்ணா இந்த இடத்துல அப்படியே இப்படி வரும். ஸோ அந்த பில்லோ ஃபேஸ்னு சொல்லுவாங்க. அந்த பில்லோ ஃபேஸ் வராம பண்றது தான் குட் டாக்டருடைய வேலை. அப்போ நேச்சுரலா நம்ம காட்டணும். ஸோ நேச்சுரலா தான் பண்ணணும், ஓவர் ஃபில் பண்ணக்கூடாது. ஸோ ஆக்ட்ரஸஸ்ல இதெல்லாம் வந்து பேட்லி டன் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நிறைய சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க. ஸ்ருதிஹாசன்லாம் செம்ம சேஞ்ச் ஓவர். ஓகே, ஷி இஸ் டன் அ வெரி குட் ஜாப் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய குட் ஜாப் பண்ணவங்களும் இருக்காங்க, பட் டிசாஸ்டர் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது, அந்த டிசாஸ்டரை நம்மளால திருப்பி கொண்டு வர முடியும். அதை யூ கேன் பிரிங் இட் பேக். ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் டு ஒன்ஸ் பண்ணா அதான் பெர்மனன்ட் அப்படி கிடையாது. யூ கேன் டிசால்வ் இட். ஃபில்லரை டிசால்வ் பண்ண முடியும், போட்டாக்ஸை ரிவர்ஸ் பண்ண முடியும், எல்லாத்தையுமே நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அந்த பில்லோ ஃபேஸ் ஆர்டிஃபிஷியலாக நம்ம ரொம்ப நம்மளை காட்டிக்க கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ நேச்சுரலாக மினிமலாக நம்ம வந்து அந்த பெர்ஃபெக்ஷனை கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேம், இந்த இப்போ ப்ரெக்னென்ட்லாம் ஆகிட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் குழந்தைலாம் பெற்றதுக்கப்புறம் அவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணுறாங்க. ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, நார்மல் பீப்புளாக இருந்தாலும் சரி. ஸோ அதுக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது இப்போனா நிறைய வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம், இந்த மோஞ்சாரா இன்ஜெக்ஷன் சொல்லி நிறைய விஷயம் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாங்க கமெண்ட்ஸில்.
அது என்ன மேம்? அது சேஃபா ஃபர்ஸ்ட்டு அந்த மோஞ்சாரோ? ஓகே. மோஞ்சாரோ அப்படின்றது பேசிக்கலி இட்ஸ் அ ஜிஎல்பி அப்படின்னு சொல்லுவாங்க. GLP-1 அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடைய இன்ஹிபிட் பண்றது. அதாவது இட்ஸ் பேசிக்கலி எ டயபெட்டிக் ட்ரக். ஓகே. டயபெட்டிஸ்ல இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஆஸ்பெக்ட லோவர் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ட்ரக். அதனால வெயிட் லாஸ், கேஸ்ட்ரிக் எம்ப்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பிடைட் நமக்கு சாப்பிடவே தோணாது பெருசா. நம்மளுடைய கேஸ்ட்ரிக் பசி உணர்வு இருக்கு இல்லையா? அத கம்மி பண்றதுக்கான ஒரு மெயினான ஒரு ட்ரக்கா வந்து வி ஆர் யூசிங். வீக்லி ஒன்ஸ் ஷாட் மாதிரி அது ஒரு வெயிட் லாஸ் ஆஸ்பெக்ட்லயுமே எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஸோ யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அண்ட் எங்க யூஸ் பண்ணலாம்? இப்போ ஏன்னா லிட்டரலி வந்து எல்லாருமே அதை பத்தி பேசுறாங்க. அண்ட் இப்போ ஒரு ஃபார்மசியில வந்து கிடைக்குது, நான் எடுத்துக்கிறேன், வாங்கிக்கிறேன், போட்டுக்கிறேன் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல லெவலுக்கு நிறைய பேர் வந்து செல் பண்றாங்க. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் ஆக்சுவலி. எனி ட்ரக், எனி மெடிசன் யூ ஹாவ் டு மேக் ஷுர் தட் டாக் டு யுவர் டாக்டர். அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு நீங்க உங்களுடைய எவாலுவேஷன், எஸ்பெஷலி பிளட் ரிப்போர்ட் நீங்க எவாலுவேட் பண்ணணும் பிஃபோர் யூ டூ திஸ் மோஞ்சாரோ இன்ஜெக்ஷன். அந்த பிளட் லெவல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் அந்த இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா மட்டும்தான் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு, இல்லைன்னா சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதனால அங்கேயே வந்து உங்களுக்கு சேஃப்டி ஆஸ்பெக்ட் வந்துடுது இல்லையா? இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு கோ டு அ டாக்டர் அண்ட் கெட் த கன்சல்டேஷன் டன் அண்ட் தென் ஸ்டார்ட் யுவர் மோஞ்சாரோ. ரெண்டாவது, இந்த போஸ்ட் பிரெக்னன்சின்னு வர்றப்போ கண்டிப்பாக இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் ட்ரக். இட் புஷஸ், அதாவது உங்களுடைய வெயிட் வந்து ஒரு 15 கிலோஸ், கண்டிப்பாக 10 to 15 கிலோஸ் போஸ்ட் ப்ரெக்னன்சி எல்லாருமே போடுவாங்க. ஒன்ஸ் நீங்கள் ஃபீடிங் முடிச்சிட்டீங்க அண்ட் யூர் பேக் டு யுவர் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா தென் யூ கேன் சி திஸ் அஸ் அ சாய்ஸ். இதை நீங்கள் சாய்ஸாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். டயபெட்டிக் பேஷண்ட் ரொம்ப ஒபீஸாக இருக்கிறாங்க அண்ட் போஸ்ட் ப்ரெக்னன்சி பீப்புள், சம்டைம்ஸ் பிசிஓஸ் உங்களுக்கு இருக்குது, பிசிஓஸ்னால உங்களுக்கு வெயிட் ரொம்ப கெயின் ஆகிடுச்சு, உங்களுக்கு 100+ போயிடுச்சு, 90+ போயிடுச்சு, 80+ போயிடுச்சு. அந்த மாதிரி ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பிஎம்ஐ இல்லை, ஐ வாண்ட் கம் பேக், பட் நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன், டயட், எக்ஸசைஸ் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் என்னால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னால் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு சேஃபான ஒரு ட்ரக்குன்னு தான் நான் சொல்வேன். இதோடைய டோசேஜ் பார்த்தீங்கன்னா 2.5ல ஆரம்பிக்கும், தென் 5 mg, தென் 7.5 10ன்னு சொல்லிட்டு டைட்டர் பண்ணுவாங்க பேசிக்கலி. அதையுமே சூஸ் பண்ணுறது டாக்டர் தான். அவங்களுடைய மெட்டபாலிசமை வந்து செக் பண்ணி அண்ட் பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதையும் செக் பண்ணிட்டு இது ரெண்டையுமே செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம டோஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ட்ரக்ஸை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஐ வாண்ட் டு டெல் ஹியர். அண்ட் ரொம்பவே வந்து நல்ல ஒரு மெடிசன் தான் இது when it comes to your weight loss aspect. பட் இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட் கிடையாது. இதை நீங்கள் நிரந்தரமாக ஒரு லைஃப் ஸ்டைல் ட்ரக்கு, இது ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட், இது நான் வந்து எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அப்படி கிடையாது. இது யாருக்குன்றது நாங்கள் வி வில் ஆல்வேஸ் சூஸ். அந்த சூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த பேஷண்ட் செலெக்ஷன்னு சொல்லுவாங்க, யார் எடுத்துக்கலாம் எடுத்துக்க கூடாதுன்றதுக்கு நிறைய ஆப்ஷன். எடுக்கிறதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு தான் நீங்கள் பார்ப்பீங்க இந்த பண்ணலாம். எக்ஸாக்ட்லி. அதை ஒரு ரிப்போர்ட் வாங்கிட்டு தான் நம்ம ஸ்டார்ட்டே பண்ணுவோம். அண்ட் இட் நீட்ஸ் ஃபாலோ அப் ஆல்சோ. ஏன்னா உங்களுக்கு திடீர்னு பசிக்காது, இட் ஹேஸ் இது சைட் எஃபெக்ட்ன்றதை விட ஒரு சிம்டம்ஸ் நிறைய வரும் உங்களுக்கு. திடீர்னு நீங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அண்ட் பிகாஸ் ஆஃப் த மெடிசன்னால நீங்கள் சாப்பிட்றத கம்மி பண்ணுறப்போ கொஞ்சம் உங்களுடைய என்ன ஆகும்னா அது ஆக்சுவலி இட் அஃபெக்ட்ஸ் யுவர் ஃபேட் மெட்டபாலிசம் இல்லையா? அந்த ஆப்பிடைட்டும் கம்மியாகுது. லிட்ரலி வந்து இட் வில் கிவ் லிட்டில் நாசியேட்டிங் ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில். ஒரு ஃபர்ஸ்ட் வீக் வந்து நாசியேட்டிங் ஃபீல் இருக்கும். நாசியேட்டிங்னா கொஞ்சம் வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இதெல்லாம் நார்மல் இஃப் யூ ஸ்டார்ட் டேக்கிங் திஸ். இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். பட் அட் த சேம் டைம் நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, இது ஒரு ஃபேஸாக எடுத்துக்கிட்டு யூ ஹவ் டு கரெக்ட் யுவர் டயட், யூ ஹவ் டு ஸ்டார்ட் யுவர் லைஃப் ஸ்டைல் ஹெல்த்தியா. அப்போதான் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரீட்மெண்ட். நீங்கள் திருப்பியும் வந்து நான் வந்து இல்லை, நான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் வந்து எனக்கு மாத்திர ஐடியாவே இல்லை, நான் திருப்பியும் வந்து இப்படியே போகிறேன், அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியாது. ரிவர்ஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் சொல்யூஷன். யாராவது பெர்மனன்ட் சொல்யூஷன் சொல்றாங்கன்னா நோ, இட்ஸ் ராங் கிவிங். மெயின்டெனன்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஸ்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் எனி வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட். அது நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் வேணால் எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக மெயின்டெனன்ஸ்ன்றது லைஃப் ஸ்டைல் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.